ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பிடிஎஸ் ஆர்மிகள் சேனல். நம்ம வந்து டேவோட மை வில்லேஜ் பொண்டாட்டி எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் எதுக்கு வீடியோ போடலன்னா கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜாலியாக டேஎஃப்எஃப்குள்ளே போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த எஃப்எஃப் வந்து இவ்வளோ சீக்கிரம் டேஎஃப்எஃப் முடியுது, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஒரு எண்டு, அதாவது ஒரு வாழ்க்கைனா ஒரு முடிவு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எண்டு இருக்கும்ல, எல்லாத்துலேயும் ஸ்டோரினா ஒரு எண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சரி, இப்போ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடந்திருக்கோன்னா, இந்த மாதிரி கேம்ப்லாம் போயிட்டு திரும்பி வரா மாதிரி இருந்திருக்கோம். எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து தடப்படலாம் வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. என்னடா இது வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா ஒரு பக்கம் பூ கொண்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா தட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம்னா ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம்னா வாழைக்குழலாம் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா இது, நம்ம வீட்டில் எதனா விசேஷமாக இருக்குமோ, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜிமின் வந்து அந்த பாட்டியை பிடிச்சி வச்சு கேட்குறாங்க, ஏ பாட்டி, என்னதான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு, என்ன இது தடபடலாம் நானும் செஞ்சிட்ருக்காங்க, என்ன நடக்குதுங்க? எனக்கு 90 தொட்டுருச்சுல, அதான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஐயோ பாட்டி, அது ஃபங்க்ஷன் இல்லை, ஃபங்க்ஷன் சொல்லு. ஏதோ ஒரு காரணம், அது எதுக்கு நான் சொல்லணும்? சரி வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க. வேலையா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? நான்லாம் சிட்டியில் வளர்ந்து சிட்டிலேயே இருந்து எப்படி வந்திருக்கேன், என்ன போயிட்டு வேலைலாம் செய்ய சொல்கிற? ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன வேலைலாம் செய்ய சொல்கிற? ஜிம்மில் போய் தேவையில்லாத மூட்டையை தூக்குறது, இங்கே இருக்கிற அரிசி மூட்டையை தூக்கிட்டு போயிடலாம். அரிசி மூட்டியா? அதுவும் இதுவும் ஒன்றா? ஆமாம், அங்கே காசு கொடுத்து வேலை செஞ்சு மூட்டை வீடெல்லாம் தூக்குறதுக்கு இங்கே காசு எல்லாம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். 2 பொரி ஒன்று கொடுக்குறான், தின்ட்டுக்கு உட்காரு வேலை செய்வா. ஒரே உண்டியா? என்னடா இது? மச்சான், உனக்கு ஏற்ற வேலையை தான் பாட்டி சொல்கிறாங்க, நீயே போய் செய்ய, நாங்கள் கிளம்புறோம். டேய், எங்கிட்ட கழட்டி விட்டு போகிறீங்க? ஆற முடியாது, ஒழுங்காக வந்துருங்க, எல்லாருமே சேர்ந்து செய்வோம். என்னை கழட்டி விட பார்த்தீங்க, கைமா தான். போடா. அங்கே விட்டு போவாதரா இந்த பாட்டிக்கிட்ட. வாடா, வெத்தலை அடிச்சு கொடுப்ப. ஐயோ பாட்டி, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. ஜிமின் மாட்டிக்கிறாரு. அப்போ ஜிமின் கிட்ட வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஏல ஜிமினே, இங்கே வாட. என்ன பாட்டி? அந்த ஃபங்க்ஷன் கிங்ஷன் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சும்மா இந்த ஒயனுக்கும் டயனுக்கும் கல்யாணம். எது கல்யாணமா? கத்தாதுல கத்துனேன், குத்திடுவேன். குத்துருவியா? நீ என்ன கொலகாரி மாதிரிலாம் பேசுகிற? சரி சரி, அவங்க 2 பேருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் இதை சொல்லுமே. நான் என்ன இங்கே வந்து கொரியர் இதுவாக பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சொல்கிறது அங்கே எதுவுமே மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு. சும்மா வெட்டி அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க, இதையாவது பண்ணு. பேசுவேன் பாட்டி, பேசுவேன். இப்போல்லாம் தாத்தா இருந்தது வாயில் உலக்கி எடுத்து போட்டிருக்கோம். அது இருந்தால் தானே, அதான் அப்பயே போயிடுச்சு. அட பாவிங்களா, நல்ல பெண்மானி. நான் பொண்ணு தாண்டா, எனக்கு என்ன குறைச்சல்? இப்போ கூட என்னை வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. யார் அந்த 2 பேர்? நீயும் சின்ராசும். அட காருமோ. நான்லாம் கிடையாது. நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன்னை அவன் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பேத்தியை கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ எனக்கு யார் வருவேன்? உனக்கு நான் ஒன்றா வேறு எதுனா தாத்தாவை பிடிச்சிட்டு வந்து ஊடுறேன். தாத்தா நல்லா இருப்பான்னா அந்த சின்ராசு பையங்கிறான், அவனை கட்டிக்க. வேணாம் வேணாம், அவன் வந்து நல்ல பையன், வெத்தலாம் இடிச்சு தருவான். அவன் எதுக்கு பாவம், அவன் நல்ல பையன் வேற. எனக்கு அவன் தான் நல்ல பையன், இந்த வீட்லேயும் அவன் தான் நல்ல பையன். அப்போ நானே? நீ எங்கே பொம்பளை பிள்ளைங்க பின்னாடியே சுத்துற? போ பட்டி போ, உனக்கு நான் ஒரு தாத்தா கூட பிடிச்சி தர மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ ஒண்டி கட்ட தான். பரவாயில்லடா, என்னோட வீட்டுக்காரே இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு பசங்க? பசங்க இல்லை பாட்டி, நீ ஹஸ்பண்ட் கேட்ட. ஏதோ ஒன்று, எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீங்கள் தான் நல்லா இருந்தாலே போதும். ஐயோ, இந்த ஒரு நல்ல உள்ளத்தையும் நம்ம இப்படி பேசிட்டோம். மன்னிச்சுக்கோ பாட்டி, மன்னிச்சுக்கோ. ரொம்ப பேசாத, வாடா இந்த மூட்டையை எடுத்து அந்த பக்கம் போடு. இப்போ தான் சொல்லி வாழ மூடல, அதுக்குள்ளே சண்டால சிரிக்கி வேலை வாங்குறா பத்தியா? இதோ வரேன் பாட்டி. நான் என்ன உன்ன மாதிரி சும்மா இருக்கேன், சீக்கிரம் வேலை பண்ணலாம். கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படியே ஜிமின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து 2 பேருக்கு கல்யாணமாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடக்குதான், அது அவங்களுக்கு தெரியக்கூடாதான், சீக்கிரட்டாக நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஏற்கனவே இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் சர்ப்ரைஸாக நடக்குது
அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே ஓ அப்படியா சரி ஓகே அவங்களை கொஞ்சம் கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க, இப்போ பிரித்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரித்திகா அவங்கெல்லாம் போயிட்டு தியா எல்லாம் போயிட்டு ஒயினை தனியாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்சைட் ஜிமின்னு சின்ராஸ் எல்லாம் போயிட்டு தயாங்க தனியாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்டா பிரிக்கிறீங்க, லவ்வர்ஸாக பிரிக்கிறது பாவண்டா, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்ல போடா எங்கள் கூட வா மச்சான் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இழுத்துன்னு போயிடுறாங்க. இப்போது மறுநாள் வந்து மெஹந்திலாம் எல்லாருக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஹந்திலாம் வைப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி வைப்பாங்கள்ல அதனால் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வச்சு விட்றாங்க. அதில் ஒயனுக்கு மட்டும் ரொம்ப அழகாக வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே மேரேஜ் ஒய்ஃபு இருக்காதீங்க கல்யாண பொண்ணு, ஒயன் தானே கல்யாண பொண்ணு, அதனால் ஒயனுக்கு வந்து ரொம்ப அழகாக வச்சு விட்றாங்க. அப்புறம் வந்து தியாவுக்கு எல்லாருக்கும் வச்சு விட்றாங்க. எல்லோரும் வந்து இன்னும் அழகாக வைங்க இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு சிரித்து சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எதுக்கு மெஹந்திலாம் வைக்கிறீங்க, பாட்டிக்கு தானே ஃபங்க்ஷன், பாட்டிக்கு முதல்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மழுப்பிட்டு பாட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. பாட்டியோ ஐயோ எனக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒயின் ஐயோ அழகி அப்படின்ற மாதிரி நெட்டை உடைப்பாங்களே அந்த மாதிரி சுற்றி உடைக்கிறாங்க. இப்போ வந்து பாட்டி வந்து எல்லோரும் இப்போ பாட்டி பக்கம் வந்துட்டாங்கள்ல மெஹந்தி வைக்கிறதுக்காக எல்லோரும் சுற்றி உக்காண்ட்ருக்காங்க. எப்படி வைக்கிறாங்க பாட்டிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாட்டி வந்து கையில் ஃபுல்லாக வைக்கணும், காலில் ஃபுல்லாக வைக்கணும், இடுப்புலையும் வச்சிடணும். ஓகே இடுப்பில் வந்து அப்படியே வந்து ஒட்டியான மாதிரி வரையணும் அப்படின்னு எல்லோரும் வந்து இது ஒன்று தான் உங்களுக்கு கேடுன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப போயிட்டு இருக்க அப்படின்னு நீ என்ன கல்யாணம் பொண்ணா அப்படின்னு போது நான் தான் கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சிரிக்கிறாங்க, நீ கல்யாணம் பொண்ணு கனவுல தான் அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டியில் போங்கடா உங்களுக்கு முன்னாடி நான் தான் வந்து சூப்பர் ஃபிகர் தெரியுமா, நீங்களாம் ஏன் பின்னாடி சுற்றிருப்பீங்க, அந்த காலத்தில் மட்டும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் இல்லை, அதனால தான் உங்களோட தாத்தா தான் என் பின்னாடி சுற்றின்னு இருக்காரு அப்படின்னு. தாத்தா தான் இறந்து போயிட்டாரு பாட்டி என்பது. எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு என் கூட குழந்தையெல்லாம் பெற்றுட்டு ரொம்ப என்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறந்து போனார். அவர் இறந்து போனாலும் சோகமான இறந்து போகல, அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இறந்து போயிருக்காரு. இப்போ எதுக்கு அதெல்லாம் கிளற, நீங்கள் வாங்க வச்சு விடுங்க கையில் காலில். இது திருந்தாதுன்ற எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒயின் வந்து என்ன கல்யாண பேச்செலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நாங்கள் சும்மா ஃபனுக்கு பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எனக்கு சரியில்லையே அப்படின்னு கேட்குறோம். இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்திலாம் வச்சு விட்டாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறவங்க மட்டுமே ஒரு 30-40 பேர்கிட்ட இருப்பாங்க. எல்லாருமே சித்தி சித்தப்பா அண்ணன் தங்கச்சி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு விட்ருக்காங்க. எல்லார் கையிலையும் பார்த்தோம்னா அப்படியே செவன்னு மருதாணி தான் பூசி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ தயாங்க வந்துட்டு எனக்கும் வச்சுவிடுங்க, என் பசங்களாம் வச்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வச்சுக்கலாம் அதுவும் இருக்குது தானே ஒரு வழக்கம், சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் வைக்கிறாங்க. பசங்களுக்கும் வைக்கவும் ஜிம்மின்னு வந்து எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராங்க. நானும் தியாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஓடி போய் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தியாவும் பார்க்க எல்லாம் சுற்றிக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. சும்மா ஃபனுக்கு சேக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஃபன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. ஏன் நான் கட்டிக்கிட்டேன் என்ன கட்டிக்கூடாதா, என்ன ஒயின் கட்டி வைக்க மாட்டியா அப்படின்னு. ஏன் தங்கச்சி நான் எப்படா சொல்கிறேன் உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்க சாரி நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜிமின் வந்து ஏன் சொன்னால் தான் கட்டி வைப்பியோ, நான் இழுத்துட்டு ஓட்ட நான் என்ன பண்ணுவேன், அடி செருப்பால நாய் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் போடி அப்படின்னா போடியா டேய் மரியாதை கொடுறா, அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக போகிறேன்டா அப்படின்னா அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 days தான் அந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இந்த மாதிரி ஜாலியெல்லாம் பேச முடியாது, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அதனால் இவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காரு ஒயின்கிட்ட. எல்லோரும் வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போகுது கொஞ்ச நேரம். ஈவினிங் போல் ஆகுது, ஒரு 6:30 அந்த மாதிரி. இப்போ வந்து டான்ஸும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜே இது மாதிரி வச்சுருக்காங்க. லைட் செட்டிங்லாம் போட்டு அழகாக இருக்குது. அப்படி பெரிய ஸ்டேஜ் மாதிரி கீழே வந்து லைட்டு இதுவாக இருக்கும்ல, பாக்ஸாக லைட்டு கலராக அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பாட்டு கூட பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்புறம் வந்து சிங்கிளாகவும் ஒரு சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு சில பேர் கப்புள்ஸாகவும் ஆடுறாங்க. அப்புறம் இப்போ வந்து சிங்கிங் பாட்டு பாடணும் போது எல்லோரும் அவங்களுக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
அப்புறம் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறது வந்து ரித்திகா தான் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ க்யூட்டான மெமரிஸ்லாம் இதெல்லாம். அதனால் ரித்திகா வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணிட்டு இப்போ வந்து ஜிமின் வந்து தியா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மைக்கை பிடுங்கி ரொம்ப நேரம் மைக்கை தின்றாத போ அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி இப்போ வந்து ரெடி ஆகிட்டாரு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. தியா வந்து கீழே தான் இருக்காங்க. ஜிமினும் வந்து தியாவை பார்த்துக்கிட்டே லேசாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தியா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ என்ன ஏது அப்படிலாம் கேட்டு என்னை குழப்பி விட்றாத, நானே சொல்கிறேன். நான் இப்போ ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தியாவில் ரொம்ப ஓவராக சீனை போடுவான். மேட்ருக்கு வாடா அப்படின்னும் போது சரி நீ பொங்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே செழிப்பை காட்ட நீரும் பச்சை, நான் உங்ககிட்ட கேட்குறேன் என் காதல் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலருக்கு அப்படியே மாதிரி இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்காரு. தியாவில் ஐயோ என் மானத்தை வாங்குறானே கீழே வாடா அவனை வச்சுக்கிறேன்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. இது ஒயனும் டயாங்கும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. என்னடா ஜிமின் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியுமா, அதுவும் இவ்வளோ அழகாக பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தியாவில் இது அழகாக இருக்கா கேவலமாக இருக்குது எது பிச்சை கிச்சைன்னு கேட்டிருக்கான். லவ் சொல்ல சொன்னால் பிச்சை எடுக்கிறான் அப்படின்போது அதுதான் ஸ்டைலு, உங்கள் 2 பேருக்கும் இதில் தான் ஒத்து போகும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ எவ்வளோ இருக்குது ரொமான்டிக்காக பேச எவ்வளோ இருக்குது. ஆனால் இவன் என்ன பிச்சை எடுக்கிறான். சரி இருக்கு இப்போ நான் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி எப்போ எனக்கு பச்சை கொடி காட்ட போகிற அப்போ தியா சொல்கிறாங்க பச்சை கொடி என்ன இங்கே எல்லா கொடியும் இருக்குது வா மூஞ்சிலே குத்தி விட்ற எல்லாத்தையும் அப்படின்றது. ஐயோ அதுக்குள்ளே என்ன அவசரம், மாமாவும் கூட தான் இருப்பேன், எப்போ வேணால் கொடியெல்லாம் காட்டலாம் அப்படின்போது கொடி காட்டுறேன்னு நான் எப்படா சொன்னேன், உனக்கு கொடி வச்சு மூக்கில் குத்துறேன்னு தான் சொன்னேன் அப்படின்போது. ஐயோ உங்கள் சண்டேலாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபங்க்ஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா எல்லோரும் ஒயன்லாம் அழகாக பாட்டு பாடிக்கிட்டு அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லோரும் வந்து ஜாலியாக இப்போ வந்து ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் வந்து ரித்திகா வந்து பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் நின்னோடனே நான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா சிட்டி தான் எல்லாமே, சிட்டியில் தான் எல்லாம் சந்தோஷம் இருக்குது அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. நான் இங்கே வில்லேஜுக்கு வந்த பிறகு ஒயன் டயாங் அப்புறம் ஜிமின் கூட சிட்டி தான். ஆனால் அவன் வந்து வில்லேஜை பற்றி எனக்கு நிறைய சொல்லி தந்தான். அவன் மட்டும் இல்லை எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் தியா எல்லாருமே சொல்லி தந்தாங்க. எனக்கு எப்படி வயலில் என்ன பண்ணுறது நாற்று நடுறது என்ன எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் சிட்டியில் அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து வில்லேஜில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, எல்லாமே இயற்கையாக நேச்சுரலாக எல்லாம் இருக்குன்னு இவங்க தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் ரொம்ப லைக் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சாங்கை நான் வந்து இங்கே வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இந்த ஒரு லைன் பாடினோடனே ஒயன் அப்புறம் டயாங்கு ஜிமின் எல்லாரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்துட்டாங்க பாட்டு பாடுறதுக்காக. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்பு கிள்ளு முற்றுப்புள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டி சூப்பராக பாடுறாங்க. எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இல்லை பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கூட எப்படி சொல்கிறது ஓகே செம்மையாக பாடுறாங்க, இது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது வந்து ஒயன்லாம் வந்து என்ன நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்பினியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர்லாம் வெட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ எப்படி சொல்கிறது அஃபெக்ஷன் அவ்வளோ இருக்கிற மாதிரி அவ்வளோ அட்டாச் ஆன மாதிரி அந்த இது மூமெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து கீழே இருந்து இவர் பேர் என்னது சின்ட்ராஸ் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒயனோட ஃப்ரெண்டு இருப்பாள்ல, அதாவது வந்து ஒயனோட ஃப்ரெண்டு ஓடியாந்து ஏன்னா நீங்கள் என்ன மட்டும் கீழே விட்டு நீங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லாம் பாடுறீங்க, போங்க நான் அவங்க மேலே கோச்சிக்கிட்டேன், போ ஒயன் நீயும் போயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க செல்லம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் பிடிச்சி எடுத்து சரிடி தங்க நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு, நீ தானே என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டை. அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட் போகுது. மார்னிங்கும் ஆகுது, எல்லாம் வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. மார்னிங்கும் ஆகுது. மார்னிங் எழுந்த உடனே சின்ராஸ் வந்து அந்த வேப்பங்குச்சின்னு சொல்லுவாங்க அது பல்வலிக்கிட்டே வராரு. அப்போ வந்து பாட்டி வந்து டே சின்ராஸ் என்ன அதுக்குள்ளே சீக்கிரமாக எழுந்துச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது வேறு பாட்டியானா இவங்க வந்து சும்மா வருவாங்கள்ல ஃபங்க்ஷன்னா நிறைய இடத்துலேருந்து அந்த மாதிரி வந்தவங்க தான் இந்த பாட்டி. இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீ போயிட்டு தேங்காய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி பாட்டி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ராசும் போயிட்டு கூப்பிட்டு வரலான்னு போகிறாங்க. அப்புறம் திரும்பிட்டு எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கும். அது எதுக்குடா உனக்கு, போய் கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வரேன், எனக்கு சொன்னால் தான் கூப்பிட்டு வருவேன். நலங்கு வைக்க போகிறாங்கடா, கல்யாணம் மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்க மாட்டாங்களா அப்படின்னும் போது, ஐயோ நலங்கு வச்சா அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்துடுமே, இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆக போதா எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வருமே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு சின்ராசு. நல்லா தான் அறிவு பிள்ளையா இருக்க, நல்லா கேட்குறிய கேள்வி, சரி இது நாங்கள் யோசிக்கவே இல்லை பாரு, ஆமாம்ல அப்படின்னு சொல்கிறது பாட்டி யோசிக்குது. சரி சரி நீ போய் கூட்டிகிட்டு வா, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி போய் கூப்பிட்டு வரேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போயிட்டு கதவு தட்டுறாரு. அண்ணா எழுந்துரு அண்ணா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்மன் தான் தோற்கா. என்னடா காலங்காத்தால எழுப்பி விட்டுனுக்கிற அப்படின்றாரு. இந்த மாதிரி நடந்து வைக்க போகிறாங்க, அண்ணா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினோ உள்ளே போயிட்டு தேங்காய் எழுப்பி குளிக்க வச்சு கீழே கூப்பிட்டு வராங்க. இதே மாதிரி வயனையுமே கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சாரீ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே பாய்ஸில் வந்து வேஷ்டி சட்டை அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இருக்கும்போது எல்லோரையும் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். எல்லாருமே லைனாக உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு எல்லாருமே லைனாக உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல நாள், அதனால தான் எல்லோரையும் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லவும், அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு எதுக்கு உட்காரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நலங்கு வைக்க போகிறோம், அதனால தான் உட்காரணும். ஏன் நலங்கு வைக்கிறீங்க, இந்த நாளில் நலங்கு வச்சா கல்யாணம் ஆகும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி சரி திட்டாதீங்க, நல்ல நாள் அதுவுமா குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க. நலங்கு வைக்கும் போது அப்போ இன்றைக்கி உண்மையிலே நலங்கு வச்சா நல்லாயிருக்கும், கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் கேட்க, ஆமாம் ஆமாம் தம்பி நடந்துரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு புழுவுறாங்க. அப்படின்னா பூசுங்க எனக்கு இங்கே பூசுங்கன்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லவும், அப்போ தியா வந்து அதை பூசுவாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் நோஸ் கட் பண்ணிகிட்டே இருக்க, அது நீ ஏதோ அலைகிற மாதிரி தெரியுதா, அதனால எல்லோரும் பூசுவாங்க, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். நான் அலையிறேனா போ. ஐயோ கியூட்டு, அப்படிலாம் வைக்கப்படாத, உனக்கு பூசுவாங்க சரியா, என் செல்ல குட்டிலாம் வெயிட் பண்ணு. எம்மா என்ன சொன்ன நீ, அதெல்லாம் சொல்ல முடியாது திரும்ப. என்னை வந்து ஆன்ட்டி கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன். ஏம்மா எங்கம்மா போகிறா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தியாவை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. நலங்க இருக்கிறாங்க, ஏந்து போகிறேன் அந்த மாதிரிலாம் ஏந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன நோஸ் கட் பண்ணல, இப்போ நீ எல்லாம் வாங்கி கட்டிக்க. சரி மூடிட்டு உட்காரு. அடங்க ஒய்யால என்ன இது பண்ணாலும் இந்த திமிர் அடகுதா பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்கிறாரு. எல்லாருக்கும் வந்து நலங்க வைக்கிறாங்க. முக்கியமாக தேங்க்கும் வைனுக்கும் நல்லாவே வைக்கிறாங்க. அதுதான் ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ளை, ஸோ அதனால் அது உங்களுக்கு நிறையவே வைக்கிறாங்க. ஸோ இதனால உங்களுக்கு யாருக்குமே டவுட் வரல, சரி எல்லாருக்கும் தானே வைக்கிறாங்க, வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நலங்கு வச்சா அந்த மாதிரி உள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே உள்ளே இருக்கிறதுனால சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிரவுண்ட்லேயே எல்லாம் சும்மா உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே டைமும் போகுது, ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகிட்டு எல்லாம் வந்து ஓகே எல்லாம் தூங்க போலுங்க, நாளைக்கு காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், மண்டபத்துக்கு வர போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மண்டபத்துக்கு போகணும், அதான் பாட்டிக்கு ஃபங்க்ஷனில் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய்ட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது தயாங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் தண்ணிலாம் தூங்கணுமா, எல்லா சின்ன பசங்க ஒன்றா தூங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ எதுக்கு வரேன் தெரியுது, மூடிட்டு போய் ரூமில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்தி விடுறாங்க அவங்க அம்மா, தயாங்கோட அம்மா. சரி போகிறேன், ரொம்ப பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்கும் போகிறாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சின்ராசும் கேட்கும். போதும் மூடு, நீங்களாம் அவமானப்பட்டதே இல்லை பாரு, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே டைமும் பாஸ் ஆகுது, அப்படியே டைமும் போகுது. காலைல எழுந்திக்கிறாங்க எல்லோரும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு, அதாவது ஒரு 2 o'clock அந்த மாதிரி எழுந்திக்கிறாங்க விடிகாலம். எல்லாருக்கும் ஏன் இத்தனை மணிக்கு எழுப்பி விட்றீங்க, ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி எழுப்பி விட்டால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு வயனும் சொல்ல, அது இத்தனை மணிக்கு தான் எழுப்பி விடுவோம், எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு பஸ்தனியில் குளிக்க வச்சு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த சாரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு புடவை மாதிரி ஒரு சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து மற்றவங்களுக்கும் சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து அவ்வளோ காஸ்ட்லி இல்லை, ஆனால் ஏன்னா கல்யாணம் பொண்ணுக்கு தானே அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அதனால எடுத்து கொடுக்குறாங்க. சரி சொல்லிட்டு அவங்களும் வந்து கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. எல்லாருமே வந்து மேக்கப் சூப்பராக போடுங்க மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாயினெல்லாம் சரி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, டைம் ஆகுது சீக்கிரமாக மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. முக்கியமாக பார்த்தோம்னா எல்லாரையும் மேக்கப் அதிகமாக எல்லோரும் போட வைக்கிறாங்க, அதில் வயனுக்கும் அதிகமாக மேக்கப் போடுறாங்க. போட்டுட்டு ரெடி பண்ணிட்டாங்க, வயன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தேங்க் பக்கம் பார்ப்போம். டைம் வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து
ஒயனை ரெடி பண்ணுறதுக்காக எல்லோரும் போயிட்டாங்க. எல்லா கேர்ள்ஸும் போய் அது இதுன்னு பேசிட்டு ஜாலியாக ரெடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி எல்லோரும் போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டயாங் வந்து ஒரு பையன் தானே சட்டன் ரெடி ஆகிடுவான்னு சொல்லிட்டு ஜிமின் அனுப்பிச்சி விட்ருக்காங்க, நீ போய் பார்த்துக்காவனு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் வந்து மெல்ல ஏஞ்சி டயாங்கோட ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு டே மச்சான் கதவு தோறடா. சரி குளிச்சுட்டு இருப்பான் போல், சரி நம்ம போவோம் அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி வராரு. வந்துட்டு டே மச்சான் கதவு தரடா அப்படின்றாரு. டே உன்னைத்தாண்டா உள்ளே இருக்கியா இல்லையா, சென்டெல்லாம் அடிச்சியா இல்லையா, அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு சரி கதவு தரேன் நான் உள்ளே வரேன். என்னடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் கதவை ஃபஸ்ட்டு டயாங் வந்து ஏஞ்சிக்கவே இல்லை. சரி கதவு உள்ளே போய் இப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதவு திறந்து தான் இருக்குது. அது பார்த்தோன்னே கதவு திறந்து தான் இருக்குது அப்படின்போது ஐயோ உள்ளே வந்து 10 பேர் தான் தெரியுது. டயாங் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஐயோ டே நீ தூங்கிட்டு இருக்கியா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன தாண்டா திட்டுவாங்க, ஏஞ்சிரான்னு சொல்லிட்டு டக்குன்னு டயாங் வந்து எழுப்பி விட்டு டயாங் வந்து வாஷ்ரூம்க்குலாம் அமிச்சு டயாங் வந்து குளிக்கல வச்சுட்டு டயாங் வந்து வந்துட்ட பிறகு டயாங் வந்து ரொம்ப எப்படி தூக்க கலக்கமாக இருக்காங்க. ஜிமினுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது நல்ல ஒரு கை வந்த கலரில் ஜிமின் வந்து எல்லா பவுடரையும் பூசி அப்பி அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஜிமினுக்கு வந்து இந்த மேக்கப் பண்ணுறது லிப்டிக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஜிமின் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ளே பாய், நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ப்ளே பாயினும் நல்ல பையன் தான். ப்ளே பாய் அதுவும் இல்லாமல் மேக்கப்லாம் நல்லா பண்ணுவாங்கள்ல, அதனால் டயாங் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த வேட்டி கீட்டி விட்டால் எல்லாம் பண்ணிடுவாங்க போல. வேட்டி கீட்டி எல்லாமே வந்து ஜிமின் தான் வந்து கட்டி விட்டு அழகாக ரெடி பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு இப்போ எப்படி இருக்க பார்த்தியா அப்படிங்கும்போது எப்படி இருக்கேன் பையன் மாதிரி இருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ கிண்டல் பண்ணாதடா நான் தானே உன்னை ரெடி பண்ணேன் அப்படிங்கும்போது நீ ஏன் ரெடி ஆகலை, நீ என்ன ரெடி பண்ணுறியா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட டே பேலன்ஸ் இல்லைடான்னு சொல்லி கீழே வந்து வேட்டி அவுந்துடுது ஜிமின். அப்போன்னு பார்த்து கொஞ்சம் சில பொண்ணுங்களாம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஐயோ வேட்டியோட நான் அவர் ஜட்டி போடலடா அது ஜட்டி போடலையாச்சு ஏஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு வந்து வேட்டியை பிடிச்சி சுற்றி ஏதோ மாவு கட்டு சுற்றி விடுற மாதிரி சுற்றி விட்டு பொண்ணுங்களாச்சு என்ன இவனுக்கு வேட்டியே கட்டு தெரியல ஏதோ ஒரு மிஷின் மேலே சுற்றி விட்ட மாதிரி சுற்றி விட்டுருக்கான்னு சொல்லும்போது பார்த்துட்டிங்களா ஓடுங்க பார்த்துட்டு இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவெல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. ஏன்னா எப்போ அது வேட்டி அவங்க விட யாருக்குமே தெரியாது. ஜிம்மில் என்னடா மச்சான் தள்ளி விட்டு நான் ஜட்டி போடலடா ஜட்டி போடாமல் இருக்க போடா என்ன ரெடி பண்ண இது வரியா அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து அடித்து துரத்திடுறாங்க. ஜிமின் ஓடி போய் நிறா ஜட்டி போட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டி போட போயிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. ஜிமின் அப்புறம் சின்ராஸ் டயாங் எல்லாம் கிளம்பிட்டதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க. ரித்திகா அப்புறம் வந்து வயனு அப்புறம் இவங்க தியா எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஜிமின் பார்த்தோன்னே தியாவா இது எப்பா என்ன ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்கா, இந்த மாதிரி எப்போவுமே போட்டால் எவ்வளோ அழகாக இருப்பா என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து டயாங் வந்து அடடடா என்னடா இது கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லவும் என்ன கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. தெத்து நீ சொன்னனாலும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவார் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. ஐயோ வர இந்த அம்மாவுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி சொல்லிட்டு போயிட்டாரு. சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. மண்டபத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் அதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து சரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிருக்காங்க. இவங்க மணப்பொண்ணு ரூம்லேயே அவங்க மணப்பையன் ரூமில் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ரூம் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ பிரித்து உட்கார வைக்கிறாங்க எல்லாம் ஒன்றா அந்த அண்ணன் இதுவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படி தான் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது ரூமை விட்டு பிரித்து வச்சாலும் சண்டால பாவீங்க ஃபோன் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கேருந்து அந்த சைடுக்கு ஃபோன் போட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பொண்ணுக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டயாங்கோட அம்மா வந்துட்டு டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அட பாவிங்களா இருடா எல்லா கையிலேருந்து ஃபோனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனே போட்டு போயிட்டாங்க. உள்ளே தான் போச்சுடா நல்லா கண்ணாடுற மாதிரி எல்லா ஃபோனையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ ஒரு ஃபோன் இருந்தால் கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏங்குறாங்க. சரி விடுடா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகுது. அதாவது முகூர்த்தம் போனால் 4:30 to 6 வரைக்கும் சொன்னாங்க இல்லை அதான் முகூர்த்தம். அப்போ வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னதுக்குமா உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்க
கம்னு உட்கார்றா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு அவனை எதுக்கு உட்கார வைக்கிறீங்க, இது என்ன இது ஓம குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு மூச்சு அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்மா. என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றால் நான் சும்மா நான் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறேன். அப்பயும் கூட சொல்லலை. இன்னமும் நான் நம்பாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டேய், ஒரு நாள் அவனுக்கு கல்யாணம் போதுமா, உட்காரு. கல்யாணமா, யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒயின் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்து வந்தான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அவங்க அம்மாவை. போதும் வாயை மூடுறா, வாய்க்குள்ளே கொசு போயிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. இவருக்கு பயங்கரமான ஷாக், என்னடா இது நம்மகிட்ட சொல்லாமல் நம்மளை கல்யாணமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜிமினும் சென்ட்ராஸும் வந்துட்டு சூப்பர் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட பாவீங்களா, உங்களுக்கும் தெரியுமா இந்த விஷயம், மறைச்சிட்டிங்கல்ல, இருங்கடா அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கல்யாணம்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஷாக்காக இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்காது தயாங்கு. இன்னும் வேறு எனக்கு தெரியல, இது இப்போ தான் தயாங்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணையை கூட்டிகிட்டு வராங்க, அதாவது வயனை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வாயினையும் கூட்டிகிட்டு வராங்க. என்னடா இது எல்லாருமே கூப்பிட்டு வராங்க, என்ன இது நம்ம கழுத்தில் மாலைலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மாலை போட்டுன்னு தயாங்க உட்காந்துட்டு இருக்காரு, கழுத்தில் மாலை போட்டுட்டு. என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து தியா வந்து சொல்கிறாங்க, ஆடு மாடு நடக்குது, கொசுலாம் நடக்குது, அப்புறம் வந்து இங்கே வந்து இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். லூஸு, ஆடு மாடுலாம் நடக்குது, ஓகே கொசு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது பறக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியும் கண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயான் கேட்கவும் அதுவா நான் 2 பேருக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க வாயின்னு. அப்போ வந்து தயாங்க வந்து ஆமாம் நானும் இப்படி தான் ஷாக் ஆனேன், இப்போ தான் எனக்கு தெரியும், 5 minutes தான் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நான் எப்போயும் வந்துட்டேன், அதுலேருந்து இப்போ நீ தான் ஷாக் ஆகிருக்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நீயும் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க, என்னடா இது நம்மளுக்கு சொல்லாமல் நம்மளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேருந்து கொஞ்சம் மாமியில் பார்க்குறாங்க. பட் முடியல, எப்படிடா நம்மகிட்ட சொல்லாமல் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தியாலாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கேயே நினச்சிட்டு சேர்த்துக்கிட்ட போயிட்டு போகிற அப்படின்னு சொல்லுவோம். மணமேடியில் வந்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா மண்டிலே கொட்டுறாங்க, எனக்கு சேர்த்து இன்னும் 4 கொட்டுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்ல வா ஒன்று வச்சுக்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லுவோம். வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சரி சொல்லிட்டு அந்த புடவைலாம் கொடுத்து மறுபடியும் அனுப்பிவிடுவாங்கல்ல, நார்மல் புடவை அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிவிடுவாங்க, கூர் புடவைன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. மறுபடியும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாரிலாம் மாற்றிட்டு வராங்க. வரும்போது இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்போ வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த உடனே உட்கார வச்சு இந்த இதுவெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து மணமகளை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்போ வந்து மணப்பொண்ணான உங்களை அழைத்து கொண்டு வராங்க. நீங்கள் வந்து அப்படியே சொல்கிறது கொஞ்சம் இப்போ வந்து ஷாக் போயிடுச்சு. சரி நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகும், சரி ஓகே நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, இது வரை நம்ம மாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஹாப்பியாக வரீங்க. வந்துட்டு உட்காந்துட்டு ஐ மாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரீங்க. அலையாத ஒன்றும் ஓடுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்ல சரி நீதான் ரொம்ப கிண்டல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணுங்கள்லாம் சில ஃபார்மாலிட்டி செய்யலாம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இதுவெல்லாம் எடுத்து ஊற்றுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முகூர்த்த நேரமும் நெருங்கிடுச்சு. எல்லாம் வந்து பரபரன்னு இருக்காங்க. தியா கிட்ட தான் கொடுத்து அனுப்புகிறாங்க, அந்த சொல்லுவாங்க தேங்காய் மேலே தாலிலாம் வச்சு கொடுத்து அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அர்ச்சனை அந்த இது கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வந்து கீழே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. தியா எடுத்துகிட்டு போக சொல்ல ஜிமின் வந்து நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்றாரு. அப்போது தியா வந்து ஒன்றும் தேவையில்ல, நீ மூடிட்டு ஓரமான போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பல்பாக போச்சு அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீயே கொடுத்துட்டு வா, எனக்கு மாமனுக்கு வேலை கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறா நீ எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க தான் எடுத்துகிட்டு போனா மாமே, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க தியாவும் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே ஐயர் வந்து அந்த தாலி எடுத்து தயாங்கிட்டேயும் கொடுக்க அவ்வளோ எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் கழிச்சு வெயிட் பண்ணி ஒரு நடக்க போதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதுவும் நம்மளுக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு. அந்த தாலியை அது அப்படியே தயாங்கிட்ட போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே
அந்த ஃபீலிங்கே செம்மையாக இருக்கு. ஐயோ மாமா கட்டி போகுது தாலி, நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமாவுக்கு பொண்டாட்டியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். ஒன்று அந்த தாலி வந்து தயங்கிட்ட போகுது. தயங்கிட்ட போன உடனே தயங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த லுக் இருக்கே, அந்த லுக்லேயே நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. அது அப்படியே வந்து கழிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தாலி கட்டுறாரு. கட்டின உடனே எல்லாருமே வந்து அச்சதெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மச்சான், உன்னோட சந்தோஷம் இதோட முடிஞ்சிது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. அப்போ வந்து நீ மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அச்சு கல்யாணம் வந்துச்சு, உனக்கு இன்னும் நடக்கலாடா மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். டேய் மூடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நடக்கும் சீக்கிரமாக நடக்கும். இப்போ தானே எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்போ தானே எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ ஜிம்மின் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னடா மச்சான் நீயா போய் புதைக்குழியில் கொள்ள விழுந்துட்டியே அப்படின்னும் போது தயாங்க வந்து சொல்கிறாரு, என்னடா சொல்கிறேன், நான் இங்கே தானே இருக்கேன், எங்கே புதைக்குழியில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ தெரியாதடா மச்சான், போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிம்மின். அப்போ வந்து தியா வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. போயிட்டு தியா சொல்கிறாங்க, இப்போ கல்யாணம் பண்ணால் எல்லோரும் புதைக்குழியில் விழுந்துருவாங்களா? நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன், நீ என்ன இப்படி சொல்கிற? அப்போ வேணாம், நம்ம கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு ஜிம்மின்ல. ஐயோ நான் அவங்கள சொன்னேன், நம்மள சொல்லலை, அவங்க தான் புதைக்குழியில் வந்துட்டாங்க. நம்மளாம் கல்யாணம் பண்ணால் அப்படியே மேலே வேற மாதிரி இன்னும் மேலே அப்படின்றது மேலே பறந்து பட்டாம்பூச்சி மாதிரி போகணும் ஜிம்மின்னு சொல்ல. பட்டாம்பூச்சி மாதிரி போக மாட்டோம், போகலனாலும் நான் போக வைப்பேன். அதான் நம்ம இப்போ பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் அப்படின்றது. என்ன எல்லாம் அப்படின்றது? ஐயோ இப்படி திரும்பி கேட்காதம்மா அப்படின்றது. சரி அப்புறம் பார்த்துக்குறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மொழியே சரியில்லைன்னு சொல்லிட்டு தியாவும் போயிடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, இந்த பால் பழம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நடக்க வேண்டியது நடக்கும். அது நடந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்ச உடனே காலெலாம் ஆகுது. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒயின் வந்து காலைல எழுந்து தலைக்கெல்லாம் குளித்து முழுகி வெளியே வராங்க. வெளியே வந்து கீழே வராங்க. கீழே வந்தோடனே எல்லாம் கீழே தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் அவளோட ஃப்ரெண்டும் கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் வந்து போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அம்மா வந்து என்னடி எப்படி இருந்த, ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து என்னம்மா ஹாப்பியாக இருந்தேன், நான் நார்மலாக தான் இருந்தேன் அப்படின்னு. அடிச்சு போ, அதெல்லாம் இல்லை நடக்கவே நடந்துச்சான்னு கேட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா. அது ஏன்னா இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்கிற அப்படின்னா. பின்ன எப்படி சொல்கிறதும்மா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னடி 10 டைம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை கம்னருமா, நீ வேற கம்னருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக போயிட்டு அவ்வளோ வெக்கப்படுறீங்க, ஆனால் யார் முன்னாடியும் காட்டிக்கல. தனியாக போயிட்டு அவங்க கேட்டதுக்கெல்லாம் நினச்சி அவ்வளோ வெக்கப்படுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வரீங்க, காஃபிலாம் குடிச்சிட்டு வரீங்க. எல்லாம் வந்து உங்களை தான் பார்க்குறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லுவான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சரி ஓகே இவ எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஜிம்மின் வந்து தயாங் பக்கம் போகிறாரு. போனால் அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. பாவம் தயாரில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இப்படி ஜிம்மின் வந்து போகிறாரு. போயிட்டு டேய் தயாங்க எழுந்துடுறா என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரம்டா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் வந்து சொல்கிறாரு, டேய் மச்சான் எழுந்துடுறா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தண்ணி முன்னு ஊற்றிடுவேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருக்காரு, எழுப்புற மாதிரி இதெல்லாம் யோசிச்சுப்பாரு. அவன் சொல்லுவான். இப்போ சொன்னது எல்லாமே ஜிம்மின் யோசிச்சுட்ருக்காரு. கீழே சொல்லிவிடுவான், கண்டிப்பாக நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிம்மின் வந்து மேலே போகிறாரு. போகும்போது கதவு தட்டுறாரு. டே மச்சான் என்னடா பண்ணுற, எழுந்துடுறா நல்லாக்கிறியா இல்லை நாசமாகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். எழுந்துடுறா, கதவு திறந்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு திறந்து உள்ளே வராரு. திறந்து தான் இருக்குது, நம்ம தான் தட்டிகிட்ருக்கோம், நம்ம மச்சான் நம்ம எதுக்கு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடுன்னு ஓடியாராரு. மச்சான் எழுந்துடுறா தயாங்க எழுந்துடுறா அப்படின்னு சொல்லுவோம். கண்ணூர் வயனு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்து கீழே தள்ளி விட்டுடுறாரு. எப்படி சொல்கிறது, பெட்டு மேலே போடுறன்ற பேரில் கீழே தள்ளி விட்டுறாரு. ஐயோ அப்பா இடுப்பை உடச்சிட்டானே, பாவி சண்டாலா, எழுந்துடுறா நாயே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி அதிக்கிறாரு ஜிம்மின்னு. தயாங்க யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா அது வந்து ஜிம்மின்னு. நீயா ஜிம்மின்னு, ஏன்டா காலத்தில் டார்ச்சர் பண்ணுறேன், பொண்டாட்டி அனுப்பிச்சு ஒரு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எது கீழே தள்ளி இடுப்பு வச்சது இல்லாமல் பொண்டாட்டி அனுப்பிச்சுட்டு நான் சொல்கிறேன்,
எழுந்துடுறா நாயே. நல்ல வேலை அந்த ஒயின் புள்ள வரல. அது வந்துச்சுன்னா அதே பிடிச்சி இப்படி தள்ளி விட்ருப்பல்ல. அதுவே பாவம் வீக்காகுது. அது தள்ளி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். அதெல்லாம் தள்ளி விட்டுருக்க மாட்டேன். போடா போடா போய் அனுப்பி விடு. ஏய் நான் உங்களுக்கு பாப்பா வேலையிட பார்க்குறேன். அட்டாங்க ஏந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு தத்தனை பிடிச்சி எழுகிறாரு. சரி ஏந்துடுறேன் எறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுந்துக்கிறாரு பொறுமையாக. அப்போ வந்து சரிடா மச்சான் நீ ஏந்திரு சீக்கிரம் எழுந்துரு. ஒயின் பாரு எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டா. நீனா இன்னும் தூங்கிட்டு இருக்க. தூங்க முடிச்சு ஏந்திரா நாய் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சிட்டா. அவர் பண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ வந்து தேங் வந்து இப்படி சொல்லலாம் நார்மலாக தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தார். அவர் நடிக்கிறார் ஆக்சுவலாக. சும்மா தான் படுத்துட்டு இருக்காரு கண்ணை மூடிட்டு. அப்போ வந்து ஒயின் வந்து இந்த மாதிரி வந்து காஃபி கொண்டு வராங்க. எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் காஃபி வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே எழுந்துருங்க மாமா எழுந்துருங்க, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க நீங்கள், ஏந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்ட உடனே பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அங்கே 9 o'clock ஆக போகுது. இவ்வளோ நேரமாக தூங்குவாங்க ஒரு ஆள் பாருங்கள். நான் எழுத குளிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ க்யூட்டாக ரெடி இருக்கேன். நீங்கள் என்னென்னா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏந்துருங்க சீக்கிரமாக. கீழெல்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. வாங்க ஜாலியாக போயிட்டு கீழே பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேற்றோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாமே நம்ம தான். என்னது அது எப்படி நம்ம தான் எல்லாமே? நம்ம தான்மா எல்லாம் பண்ண போகிறோம். ஐயோ தப்பாக பேசாதீங்க. வாயில் போடுங்க, வாயில் அடிங்க. வாயிலெல்லாம் அடிக்க முடியாது. வாயிலன்னா ஒரு கிஸ் தானே அடிக்கிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சிலக்க முட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிம்மின் வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு கதவு வந்து. டேய் எருமை என்னடா பண்ணுறேன் இந்நேரத்தில் அப்படின்னு. ஐய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் கிளம்புறேன். இவங்கள தொல்லை தாங்க முடியல. கல்யாணம் பண்ணாங்க ரொமான்ஸாக பண்ணி ஒழிகிறாங்க. நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் கீழே சிரிச்சுக்கிட்டே இறங்கி வராரு. ஆனால் வந்து என்னடா இது மச்சான் நான் இப்போ எப்படி இந்த ஆள் இப்படி மாட்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வராரு. அப்போ வந்து தியா பார்த்துட்டு பல்ல காட்டின்னு வர பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். என்ன பார்த்த? அதுவா அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சரி சொல்லு. நீ பார்க்குறதே ஒரு கேவலமான விஷயம். என்ன பார்த்துருப்ப? யாராவது குளிக்கிறதே எட்டி பார்த்துருப்ப. சி அதெல்லாம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு என் மச்சான் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தேன். மச்சான் ரொமான்ஸ் பண்ணுறது பார்த்தியா? அசிங்கமாகவே இல்லையா உனக்கு? ஏன் அசிங்கமாக இருக்கணும்? என் ஃப்ரெண்டு பண்ணுறான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. லூஸ் மாதிரி பேசியிருந்தேன் உன்னை அவ்வளோதான் உன்னை. வேணா நீ வா நம்ம 2 பேரும் பண்ணலாம். ஐயோ அந்த கட்டைடு அந்த செருப்பெடு முதல்ல. என்ன பேசுகிற? ஏம்மா நான் வெளியே ஓடுறேன். அங்கேயாச்சும் நான் பொண்ணை சைட் அடிக்கிறேன். போய் தொலை. போய் தொலையா? சண்டை போட மாட்டேயாடி? நீ எப்படி பேசுகிற? என்னென்னமோ நீ பேசுகிற. நீ பேசுகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். நான் அம்மா இது குட்டி பொண்ணுக்கிட்ட சொன்னால் கூட நம்பாதம்மா. நீயா பேச மாட்டேன். எம்மா வாயில் போட்டுக்கோ. என்ன வாயில் போடுறது? கற்கண்டு தரேன் வாயில் போட்டுக்கோ. அதெல்லாம் தேவையில்லை, நீயே தின்னு. நான் போகிறேன். பாட்டிக்காச்சும் கம்பெனி கொடுக்குறேன். அதாச்சும் நல்லா பேசும். பாட்டியாவது விட்டு வைடா. போடி பாட்டி தான் என் பியூட்டி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கல்யாணம் பண்ண வந்து திருந்திக்கிறேன். நீ தானே சொன்ன கல்யாணம் பண்ணால் எல்லோரும் பதவியில் விழுந்துருவாங்களா அது இதுன்னு டைலாக் விட்டல டயாங்கிட்ட. அது தயாங்க செல்லம் நமக்கு இல்லை. அப்படி சொல்கிறியா? அப்படி தான் சொல்கிறேன். அப்போ எதுக்கு உன் கதை முடிஞ்சிடும் கல்யாணம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சீனை போட்டேன்? ஆமாம் வயன் கொஞ்சம் பர்திரகாளி மாதிரியா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பா. அதனால தான் அதை வச்சு சொன்னேன். நீ அப்படியா? என் செல்லக்குட்டி, என் புஜ்ஜு குட்டி, எப்போவுமே என்னை கேரிங்காக தானே பார்த்துக்கிற. இப்போ சொல்கிறதெல்லாம் நீ பண்ணுவியா நிஜமா? பண்ணுவேன். 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே பண்ணுவேன். நீ பண்ணலன்னா இருக்கு பாரு அன்றைக்கி நீ செத்த. அடி பாவி கொலகாரியாக இருப்பாளோ? தெரியாதனம்மா வாக்கி கொடுத்துட்டோமோ? சரி இங்கே கிட்ட வா. என்ன கிட்டலாம் கூப்பிட்றேன்? அங்கே பாரு காக்கா வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குது. அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே வந்து இதையை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிமினை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அம்மா இந்த ஒத்த கிஸ் வாங்கிறதுக்கு என்னென்னலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது இவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு பார்த்துட்டு இருக்க. என்ன வாயை பழுதுட்டு பார்க்குறேன். வெள்ளை காக்கா தானே மல்லாக்கப்படுது அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம். எங்கடி பறக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜிம்முன்னு. அங்கே பாரு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து வழி திரும்பி பார்க்குறாங்க.
என்ன இது வெள்ளைக்கக்கா மல்லக்கா பறகுதுன்னு கிஸ் பண்ணனா மாமா கிட்ட சொல்லு, நான் பண்ணுறேன். இதை விட்டுட்டு வெள்ளைக்கக்கா மல்லக்கா பறகுது ஜெட்டி போட்டு பறகுதுன்னு வாட்டியா, இதெல்லாம் என்னது நான்சென்ஸ். இங்கிலீஷில் பேசுகிறேன்னு இங்கிலீஷை கொல்லாத தயவுசெய்து. நீங்கள் மட்டும் இங்கிலீஷ் நல்லா வச்சிடுறீங்க பேசி. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவேன் தெரியுமா? பார்த்தனே அதான் தெரியுமே. என்ன தெரியும்? எனக்கு தெரியும். நீ லூசு தான். ஒத்துக்கிட்டா சரி, உன் மேலே லூசு பைத்தியம். நீ உன்னை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, நீ ஒரு பைத்தியம். அதுதான் உன் மேலே. என் மேலே இல்லை, நீ எல்லாரும் உன்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க பைத்தியம்னு. இப்படியே பேசிட்டு என்னை வேறு எதுனா உஷார் பண்ணிட்டு போகிறாங்க பாரு. ஆனால் நீ என்னதான் பைத்தியமாக இருந்தாலும் லூஸாக இருந்தாலும் சைக்கோவாக இருந்தாலும் என்னதான் ஒரு லஸ்ட்டாக நிறைஞ்சா இருந்தாலும் நீ எப்போவுமே எனக்கு தான். அப்பா, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எத்தனை யுகம் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூம்மா தாயே. இது அப்படியே போய்ட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, யாரை சைட் அடிக்க போகிறேன்? நான் இருக்கும்போதே என்கிட்டே சொல்றியா? யார் அந்த பொண்ணு காட்டு. யாரும் இல்லைம்மா, சும்மா நான் பாட்டியை தான் சைட் அடிக்க போகிறேன்னு சொன்னேன். பாட்டியவா? சரி சரி, பாட்டியை நீ எவ்வளோ வேணால் சைட் அடி. அப்பா, அதாவது தப்பிச்சோம் வெட்டாந்து. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாம டுன்னு ஓடிடுறாரு அவர். எட்டு தப்பிச்சா போதும், பத்திரக்காலியாக ஆகிடுவா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அவள் தான் இவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் போயிட்டுருக்கு. அவள் தான் இந்த லாஸ்ட் சீன். அவ்வளோதான் இந்த எபிசோடே, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டேயை மட்டும் இல்லை, நான் வந்து பிடிஎஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த டேயோட எஃப்எஃப்ஐயும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது லாஸ்ட்டு பார்ட்டு என்னால் நம்பவே முடியல. என்னால் கூட ஒரு பேச வந்துட்டு இதை முடிக்கணும்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் போட்டுகிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஒரு திங்கிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம போடணும். இன்னும் ஜேகே அப்புறம் ஜின்னு எல்லோரும் பெண்டிங்கில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் போட்டு முடிச்சிட்ட மாதிரி நம்ம தயங்கிட்ட ஓடி வந்துடுவோம். தயங்க கூட்டாலே நம்ம குடுன்னு ஓடி வந்துடுவோம்ல, அவ்வளோ பாசம் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போது இந்த எபிசோடை முடிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடு எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஜேகே இது தான் வரும். வில்லேஜ் டைப்பில் தான் நாங்கள் அதையும் போடுவோம்னு நினைக்கிறேன். வில்லேஜ் இல்லையா? இல்லை வில்லேஜ் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவள் வந்து காலையில் ஜூஸ் குடிச்சாலாம் நல்லா வளர்றா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் ஜேகேக்கு தான். ஜேகே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிஎஸ் 2, 7 எல்லோரும் பிடிக்கும். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? பிடிஎஸ் எல்லோரும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். சராங்கியோ, லவ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நம்ம வந்து இப்போது 50க்கு வந்து ஒரு இது டார்கெட் மாதிரி வச்சுருக்கோம். 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்ட பிறகு லைவ் வரலாம் நான் இருக்கேன். ஆமாம், சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் ஆவலோட கற்றுருக்கோம். ஓகே ஆர்மிஸ், பாய், டாட்டா, சராங்கியோ, சல்சாயோ. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒன் ஷாட் வந்து இந்த மாதிரி போடணும், ஏதாவது உங்களுக்கு ஆசை இந்த மாதிரி, இப்போ வந்து சும்மாத்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து டேவோட பயஸாக இருந்தீங்கன்னா டேக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடுங்கன்னு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் இது பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது திங்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த ஒன் ஷாட்டு எஃப்எஃப் எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் ஒரு பூஸ்டாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே ஆர்மிஸ், பாய். பாய் சராங்கியோ, சல்சாயோ, லவ் யூ, பாய்.